நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிஸ்கான்செப்ஷன் என்னென்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேன்சர் பயாப்சி பண்ணுறோம் இல்லையா? அப்படி பயாப்சி பண்ணும்போது அதனால் கேன்சர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக மாட்டது தான். வாங்க அதை பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பயாப்சின்றது ஒரு டெஸ்ட் பண்ணி தான் கேன்சர் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஸோ அந்த பயாப்சி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு நீடில் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றத்தை உள்ளே விட்டு அந்த கட்டியிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து டெஸ்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு கேன்சர் இருக்கான்றதை ஊர்ஜிதப்படுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் பயாப்சி. ஸோ இந்த பயாப்சி கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதோடு மட்டும் நிறுத்தாமல் இது எந்த டைப் ஆஃப் கேன்சர்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதையும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இந்த கேன்சர் எவ்வளோ வீரியம் மிக்கது, அதாவது கொடுத்தா குணமாகுமா இல்லை திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி மருந்து ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமான்றதையும் நம்மளால் பண்ண முடியும். இது இல்லாத ஸ்பெஷல் டெஸ்ட் சிலதெல்லாம் வச்சு பண்ணும்போது அந்த கேன்சர் செல்ஸ் ஹார்மோனல் தெரப்பி அண்ட் டார்கெட்டட் தெரப்பிக்கு எலிஜிபிளா அப்படின்றதையும் நம்ம இந்த டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ கமிங் டு த பாயிண்ட், பயாப்சினால கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா? ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, லெஸ் தென் 1% சான்ஸ் தான் பயாப்சி மூலயமா கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாத இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி மூலயமா பயாப்சி பண்ணும்போது அந்த கேன்சர் செல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ பயாப்சி இல்லாத கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் தெர் இஸ் அ ரூல், தெர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அந்த மாதிரி சில கேன்சர்ஸ் லைக் கிட்னி கேன்சர், அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் கிளையோமான்னு சொல்லக்கூடிய கண் நரம்பை சுற்றி வரக்கூடிய கேன்சர், சில லிவர் கேன்சர்ஸ், அண்ட் தென் பாண்டைன் கிளையோமான்னு சொல்லக்கூடிய மூளையோட தண்டு பகுதியில் வரக்கூடிய கேன்சர்ஸ், இந்த மாதிரி சில கேன்சர்ஸ்க்கு மட்டும் பயாப்சி எடுக்க மாட்டோம். ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். வேறஸ் மற்ற எல்லா கேன்சர்ஸ்க்கு, முக்கால்வாசி கேன்சர்ஸ்க்கு பயாப்சி இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடாது. Stay knowledgeable. Thank you.